நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைது தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றே தீருமே, இன்மையே ராமன் என்ற 2 எழுத்தினால். இனிய உறவுகளுக்கு வணக்கம். நான் தீபேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய தலைப்பு தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியது அவசியம். இராமாயண கதையில் சில குறிப்புகளை கூறி தர்மத்தின் அவசியத்தை விளக்க விரும்புகிறேன். தந்தையின் சொல் கேட்டு ராமர் காட்டுக்கு சென்றார். ராமா சீதைக்கு துணையாக லக்ஷ்மணரும் காட்டுக்கு சென்றார். ஆட்சியை ஏற்க வேண்டிய பரதர் தர்மம் உணர்ந்து தன் அண்ணன் காட்டை விட்டு திரும்பும் வரை அரசை ஏற்காமல் ராமர் காலணிகளை அரியணை ஏற்ற வைத்தார். ராம், லக்ஷ்மணர் மற்றும் சீதாதேவி காட்டில் அமைதியாக வாழ்ந்து வந்தனர். விதி வசத்தால் சூர்பனகி என்னும் அரக்கியை காயப்படுத்த நேர்ந்தது லக்ஷ்மணருக்கு. சூழ்ச்சி எண்ணம் கொண்ட சூர்பனகை தன் அண்ணன் இலங்கை வென்றான் ராவனிடம் சென்று நியாயம் கேட்க வேண்டினாள். மேலும் சீதாதேவி பற்றி கூறி அவரை கவர்ந்து வர ஆலோசனை கூறினாள். இது அதர்ம செயலாகும். தன் தங்கை சொல்லுக்கு செவி சாய்ந்த ராவணன் சீதாதேவியை தூக்கி வர எண்ணி அதர்ம எண்ணம் கொண்டான். மேலும் அவ்வெண்ணத்தை செயலாற்றி அதர்ம செயல் புரித்தான். அதன் மூலம் தனக்கும் தன் மக்களுக்கும் அழிவை சேர்த்தான். இதன் மூலம் நாம் எந்த தருணத்திலும் நல்ல எண்ணம் கொண்டு பெரியோர் ஆலோசனை கேட்டு நற்செயல் புரிதல் அவசியம் என்பதை உணரலாம். நன்றி, வணக்கம்.